5 signs that shows she won't happy with you or she will definitely reject you அப்படிங்கிறது தான். இந்த சயின்ஸ் தெரியாதனால தான் பசங்க நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஆக்சுவலி இந்த 22-25 ஏஜ், அதுவும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒர்க்கு நல்ல ஜாப் போனதுக்கு அப்புறமேட்டு மேக்ஸிமம் டைம் அடுத்து வர தாட் ப்ராசஸ் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்மள நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எந்த பொண்ணை செலக்ட் பண்றது, எப்படிப்பட்ட முதல்ல பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ தப்பி தவறி நீங்க பேசிட்டீங்கன்னா கூட அவங்க உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா இல்ல உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ நான் சொல்ல போற இந்த 5 சைன்ஸ் ஆக்சுவலி என்னோட லைஃப்ல மேபி எனக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் என் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம வந்திருப்பேன். பட் த திங் யூ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க வரி பண்ணாம இருக்கதான் இந்த 5 சைன்ஸை நான் இங்க சொல்றேன். மேபி இந்த 5 சைன்ஸ் இப்போ நீங்க பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட தெரியுது அப்படின்னா கொஞ்சம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம நெக்ஸ்ட் வேற ஆப்ஷனை நீங்க தேடி போறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நம்பர் 1 which is she says no when you ask for outing. வெளியே போகணும் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க நோ அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் ஆஃப் டைம் இருப்பாங்க. லெட்ஸே ரிஜெக்ஷனுக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க இல்லையா? இன்ஃபேக்ட் எனக்குமே இதுல வந்து ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ள்ஸ் கூட பேசுறது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அப்படிங்கிறதுல இதுல ஒரு குறிப்பிட்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, டேட்டிங் இந்த மாதிரி விஷயத்துல. பட் இந்த திங் நேத்து நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி வந்து சாட்டர்டே நான் ஒரு பொண்ணை கோல்ட் அப்ரோச் பண்ணேன். நேத்து வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து வாக் ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். பட் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நான் டைரக்டா அவங்க நேரம் என்ன பார்த்துட்டு வந்தாங்க, நானும் அவங்க நேரம் பார்த்தேன். நம்ம பேசும்போது ஹாய் சொன்னாங்க, நானும் ஹாய் சொன்னேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாங்க வாக் போறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, வாங்க ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல வேணாம் நீங்க போங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிருப்பேன்? நான் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஓகே ஃபைன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் சிம்பிள். பட் ஆனா இதுவே மேபி நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல பரவாயில்ல வாங்க, இல்ல பரவாயில்ல நான் அவங்கள கம்பல் பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டவங்க வரல அப்படின்னாலே நோ, அதான் அவ்வளவுதான். பிகாஸ் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் எங்க கூப்பிட்டாலும் நோன்னு சொல்லாம டக்குன்னு கிளம்பி வருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த குவாலிட்டிஸ்ல அந்த ட்ரையல்ஸ்ல இருக்கீங்கிறது முக்கியம். அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பேசலாம். பட் த திங் பிஃபோர் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க யாராவது உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி காஃபி குடிக்க போகலாமா, டீ பிரேக் போகலாமா இப்படி கேட்கும் போது இல்ல நான் வரல அப்படின்ட்டாங்கனாலே ஃபர்ஸ்டாவே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தேர் வில் பி ரிஜெக்ஷன். அவங்க ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. தேர் இஸ் அந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரி அவங்க சுச்சுவேஷன் என்னவோ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி லிட்டரலா சீரியஸா நான் சொல்றேன். மேபி ஏதோ ஒரு ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இப்ப லட்சே அவங்க வீட்டுல யாரும் இறந்துட்டாங்க, இல்ல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ அப்படின்னா ஓகே ஃபைன், தட்ஸ் அக்செப்டபிள். பட் அவங்க சும்மாவே நிறைய இடங்கள்ல போய் சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல, எனக்கு வேலை இருக்கு. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ண ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் போய் நம்ம இந்த மாதிரி நான் ஈவினிங் வந்து வாக் போறேன், நீங்க வரீங்களான்னு கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல நாங்க வந்து கேரளா போற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, ஓகே ஃபைன், அவ்வளவுதான். அதோட நான் வந்துட்டேன். பட் இங்க நடந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் டே அவங்களே வந்து வாக்கிங் போகலாம், என்ன டைம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து வெளியே கூப்பிடுறீங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா அவங்க கூட கிளம்பிடுவாங்க. இல்ல அப்படின்னா வரமாட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே ஃபைன், நீங்க அடுத்து உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். சும்மா இல்ல பரவாயில்ல இந்த ஒரு பொண்ணு தான் நான் வந்து பேசியிருக்கேன், அதனால இவ கூட மட்டும்தான் நான் வந்து பேசுறேன், கூட மட்டும் தான் வெளியே போவேன்னு நினைக்கிறீங்கன்னா சீரியஸா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். பிகாஸ் கேர்ள்ஸ் பிளேயிங் திஸ் டேட்டிங் கேம் வெரி வெரி சூப்பர்வா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட பேசுவாங்க, பட் அட் த சேம் டைம் நிறைய பேர்ட்ட பேசுவாங்க. தென் அவங்களுக்கு யார் அங்க கம்பேட்டபிளா இருக்காங்களோ அவங்க கூட தான் வந்து ஜாயின் ஆவாங்க, அவங்க கூட தான் வந்து போறது, அவங்க கூட தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நம்பர் 1 which is நம்பர் 2, மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸ் நிறைய பேர் பண்றது என்னன்னா, நம்பர் வாங்கிட்டேன் இல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கிட்டேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல அப்ரோச் பண்றேன், ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அப்ரோச் பண்றேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் நம்பர் வாங்கிட்டா ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். வெறும் டெக்ஸ்ட், அதாவது வர்ச்சுவல் உலகத்திலேயே வாழணும்னு நினைப்பாங்க. நோ, நெவர். ஒன்ஸ் அவங்க ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேபி நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கியிருக்கீங்க இல்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. நாளாக உங்களுக்குள்ள கான்வர்சேஷனே இருக்காது, ஆன்லைன்ல தான் இருப்பாங்க, உங்களுக்கு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்க டபுள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, ட்ரிபிள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, டெக்ஸ்டிங் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பட் ரிப்ளை வரவே வராது. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே உடைச்சிட்டு
நீங்களுமே 100ல ஒருத்தர் தான். லட்சே நீங்க வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குல்ல. இப்ப புதுசா இந்த மாதிரி ஒரு கப்பு வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் காஃபி குடிக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும். வா திஸ் இஸ் சூப்பர் அப்படின்னு. பட் நாளாவ கப்பு தானே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி போயிடும் இல்லையா. இது எல்லா இடத்துலயுமே நடக்கும். இந்த டேட்டிங் லைஃப்லயும் இது வந்து நடக்கும். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் இந்த இடங்கள்லயும் இது வந்து நடக்கும். ஸோ அப்போ இஃப் யூ காட் அ நம்பர், ஓகே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அந்த நம்பர் என்ன இன்டென்ஷன் அவங்க கூட பேசணும்னு. லெட்ஸே என்னோட 2021 ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணுட்டு நான் நம்பர் வாங்கினேன், பேச ஆரம்பிச்சோம். ஒரு நாள் ஃபுல்லா செம்மையா போச்சு. அவங்க வந்து எனக்கு மெசேஜ் தான், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருந்துச்சு, ஃபோன்ல மட்டுமே கான்வர்சேஷன் பில்ட் பண்ணது அப்படிங்கிறது. பட் அதுக்கப்புறமேட்டு அவங்க இந்த ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸ் போகும்போது கான்டாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஐ மீன் இந்த ஆஃபீஸ்ல இருக்கும் போதே நாங்கள் ஃபோன் பேசுறதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம், மெசேஜ் பண்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் அவங்க ஆன்லைன்ல இருப்பாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஸ்டோரி போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இல்ல சும்மா நான் ஒர்க்ல இருந்தேன், இல்ல சும்மா நான் பிஸியா இருக்கேன், இப்படி நான் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே முக்காவாசி பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒப்பிச்சிருவீங்க. இப்படிதான் நான் இப்படிதான், எங்க வீட்டுல இப்படி இருக்காங்க, நான் 8 மணிக்கு எந்திருப்பேன், நான் இப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஒய் நான் என்ன பண்ணுவேன், நான் ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஆன்லைன் டெக்ஸ்டிங், இந்த ஆன்லைன் சாட்டிங் இதெல்லாம் விட்டுட்டு டைரக்டா என்ன பர்பஸ்க்காக நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க, என்ன பர்பஸ்க்காக நம்பர் வாங்குறீங்க. ஓகே வெளியே போகணும், ஐம் ஜஸ்ட் நீட் டு மீட் ஹர் இன் அ பர்சன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். பட் இஃப் யூ ஆர் டெக்ஸ்டிங் லைக் டு டெக்ஸ்ட், எனக்கு வந்து டெக்ஸ்ட்ல மட்டும் தான் பேசுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா கட்சி வரைக்கும் நீங்க நினைச்சிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொருத்தன் உங்க ஆளை தட்டிட்டு போயிட்டே இருப்பான். மேபி அது என்ன மாதிரி ஆளா கூட இருக்கலாம், நேர்ல பேசுற பர்சனா இருக்கலாம், ரைட். நம்பர் 3 என்னன்னா வியர்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். நீங்க பேசும்போது உங்களுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்கள்ட்ட பேச பெருசா பிடிக்கல அப்படின்னா வியர்டான எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க ஃபேஸ்ல கிரியேட் ஆகும். ஆக்சுவலி ஒரு நார்மலா ஒரு ஹாப்பியா எப்பவுமே இருக்கிறது வேற, பட் ஒரு மாதிரி வியர்டான நமக்கே ஒரு கட் ஃபீலிங் வந்து சொல்லிடும். ஆக்சுவலி இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்டா நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ வியர்ட் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க பேசும்போது அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நோட் பண்ணுங்க. பெருசா அவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க, பெருசா உங்க கூட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து ரிஜெக்ட் தான். ஓகே, ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. யூசி லைஃப்ல வந்து இந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, லெட்ஸ் சே என்னோட லைஃபை பொறுத்தவரை நான் வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு 20லேருந்து 30 பொண்ணுங்க கிட்ட மேபி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட். அந்த அளவுக்கு என்னோடது இது இருக்கும். பட் அட் த சேம் டைம் நான் இப்போ ஒரு 100 பேர்கிட்ட பேசுறேன்னா கண்டிப்பா ஒரு 70 பேர்கிட்டயாவது நம்ம ரிஜெக்ட் பண்ண போறாங்க. மீதி இருக்க 30 பேர் ஓகே ஃபைன், அதுல ஒரு 10 பேர் தான் ரொம்ப க்ளோஸா வர போறாங்க, அதுல 5 பேர் தான் நம்ம கூட இருக்க போறாங்க, அதுல ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இதுதான் டேட்டிங் கேம்ஸ், ரைட். இந்த டேட்டிங் கேம், இந்த ரிலேஷன்ஷிப் கேம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம ப்ராப்பரா இருக்கணும். பிகாஸ் இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே லவ் பண்ணும்போது நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருக்கு, பட் அதுக்கப்புறமேட்டு இருக்கிற லைஃப் பத்தி யாருமே பேசுறது கிடையாது. பிகாஸ் ஒண்ணு சகிச்சுட்டு வாழணுங்கிறாங்க, இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க, குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. நான் இன்ஃபேக்டா என் கண்ணால பாக்குறேன் ஒரு தலைமுறையே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி இதனால அப்பா அம்மா ஒண்ணு சேராம தனியா இருந்து ஒரு பொண்ணா பிறந்துட்டா இல்ல பையனா பிறந்துருச்சுன்னா அந்த பையனை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. எப்படி அப்பாவோட அரவணைப்பு இருக்கணும், அம்மாவோட அரவணைப்பு இருக்கணும், அப்பாவோட கண்டிப்பு இருக்கணும், இது எல்லாமே இருக்கிறது தான் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். பிகாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறாங்க. பட் இது எவ்வளவு பெரிய ஒரு கமிட்மெண்ட், எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ நீங்க பெட்டர் குவாலிட்டியான ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நிறைய டேட்டிங் கேம்ஸ், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய பிரேக்கப்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணணும். தட்ஸ் ஹவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த விமன், ரைட். விமன் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும், கேர்ள்ஸ் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் கட் சேஸ் ட்ரூ. கட் அப்படிங்கிறது செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் இந்த சென்ஸ் உங்களோட இந்த இன்ஸ்டிங்க்ட்ங்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு அடிவெயில இருக்கும் கட் அப்படின்னு. உங்களுக்கு வர எமோஷன்ஸுக்கு மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் காரணம் கட் ஃபீலிங் தான். ஒரு கட் ஃபீலிங் வந்து ப்ராப்பரா சொல்லும், ஓகே ஃபைன், இங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல
அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க போயிட்டு சும்மா வந்து அவங்க கிட்ட வந்து ஏய் நீ உனக்கு என்ன பிடிக்கலையா எனக்குள்ள தோணுது அப்படின்லாம் கேட்கவே கூடாது. பிகாஸ் இது நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட நான் வந்து உண்மையா இருக்கேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா சீரியஸா இந்த மார்க்கெட் இந்த கேம் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல உங்களால சர்வை பண்ண முடியாது, எப்பவுமே சர்வை பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஒர்க் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேற கேம், பட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேற கேம். இந்த ரிலேஷன்ஷிப் கேமை பொறுத்தவரை நீங்க அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சில விஷயங்களை தான் பண்ணி ஆகணும் லைஃப்ல. ஸோ எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு மேபி உங்களோட கட் ஃபீலிங் வந்து சொல்லுது. லெட்ஸ் சே ஒரு கட் ஃபீலிங் இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று கிரியேட் ஆகுது. தட்ஸ் கால் கட் ஃபீலிங். என்னோட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல என்னோட கட் ஃபீலிங் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு செட் ஆகாது. பட் ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிப்பேன். இந்த கட் ஃபீலிங் அது ரொம்ப அப்படியே பொறுமையா அமைதியான ஒரு சத்தம் கொடுக்கும். ஆனா என்ன நானே கன்வின்ஸ் பண்ணி இல்ல ஃபைன் இது தப்பு கிடையாது, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ மேரேஜுக்கு நம்ம லீட் பண்ணுங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே நான் இருந்தனால அதை 5 இயர்ஸுக்கு லீட் பண்ணி என்னோட 5 இயர்ஸ் ஆஃப் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அ லாட், பட் ஐ சஃபர்ட் அ லாட் இன் தட் ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ அவங்க மேல மட்டுமே தப்பு, அவங்க மேல மட்டுமே நான் இந்த இடத்துல பிளேம் போடல, நானுமே அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானுமே எடுத்துப்பேன். ஸோ அப்போ அந்த கட் ஃபீலிங் ஒரு விஷயம் சொல்லுது, ஓகே இது செட் ஆகாது சொல்லுதுன்னா உலகத்துல அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் இதுதான் அதெல்லாம் யோசிக்காம ஓகே ஃபைன் அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்மள்ட்ட பேச பிடிக்கும் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துருங்க, அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவள் பின்னாடியே சுத்து, அவளை ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவளை வந்து பிடிக்க வச்சிரு, அவளுக்கே பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறமே நீ இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றதெல்லாம் என்னை பொறுத்தவரை சீரியஸா முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது என்னோட லைஃப்ல. இந்த ஃபார்முலாஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் அது படத்துக்கு பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எப்படி இருப்பான், 90% ஆஃப் த பாய்ஸ் எப்படி இருப்பான், 90% ஆஃப் த மேல் எப்படி இருப்பான் அப்படின்னா ஓகே ஃபைன் அவன் இப்படிதான் இருப்பான், ஒரு நைஸ் கையா ஒரு ஸ்வீட்டா அந்த சொசைட்டி சொல்ற மாதிரி தான் இருப்பான். அப்ப அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படத்தை எடுப்பாங்க. உண்மைதான். ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்கன்னா அப்படிப்பட்ட பீப்புள தான் இருப்பாங்க. ஒரு லவ் ஸ்டோரியே இருக்கிறாங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் அவன் தான் அதிகமா இருப்பான். நான் வந்து இப்போ ஒரு என்டர்பிரனர் பத்தி எடுக்கிறேன் அப்படின்னா எவனுமே பார்க்க மாட்டான். ஏன்னா டார்கெட்டடா, ஏன்னா முக்காவாசி பீப்புள் என்டர்பிரனர்ஸ் வந்து படம் பார்க்கறது கிடையாது, பாட்டு கேட்கறது கிடையாது. ஸோ அப்போ என்டர்பிரனரோ இல்ல மற்ற விஷயங்கள் பத்தி இருக்க மாட்டோம். அப்ப நார்மல் ஆவரேஜ் பீப்புள் பத்தி தான் இருப்பாங்க. அந்த ஆவரேஜ் பீப்புளா நீங்க இருக்கிறது வந்து தப்பு நான் சொல்ல, பட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது அது ஒருத்தர் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது, அது 2 பேர் சார்ந்தது, ஒரு குடும்பம் சார்ந்தது, அடுத்த ஒரு ஜென்ரேஷன் சார போற ஒரு விஷயம், ரைட்? சும்மா ஒரு ஊர் சுத்துறதுக்கு மட்டும் நான் பொண்ணுங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னா சீக்கிரமா அவங்க கழட்டி விட்டுருவாங்க, இல்ல நீங்க அவங்க கழட்டி விட்டுருவீங்க, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் நடக்கும். ஸோ அப்போ அந்த கட் ஃபீலிங் சொல்றது கேளுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே ஃபைன் உங்களுக்கு பிடிக்கல வேணான்னு சொல்றாங்க, அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்து ஓகே ஃபைன் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிப்பா வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு பொண்ணு வரணும்னா அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுங்க. அவங்களோட அபண்டன்ஸ் கேம், ஜஸ்ட் பிளே த அபண்டன்ஸ் கேம். அதனாலதான் நிறைய பேருக்கு ஈஸியா அட்ராக்ட் கேர்ள்ஸ் கிடைக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா அவங்க அபண்டன்ஸ் மைண்ட் செட். என்னைக்கெல்லாம் நான் வந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட்ல இருக்கேனோ அப்போல்லாம் ஐ வில் அட்ராக்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேர்ள்ஸ், ரைட்? ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ல நான் வந்து இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் என்னோட மைண்ட் செட்டை நான் ப்ராப்பரா வச்சுக்கிட்டு இருக்கனால எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸோட அட்ராக்ஷன், நிறைய கேர்ள்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறேன், கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆன்சைட்டி எனக்கு கிடையாது, ரொம்ப சோஷியலைஸ்டா இருக்கேன், யாரை பார்த்தாலும் என் மனசுல தோன்ற டக்குன்னு நான் பேசிடுவேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயம்லாம். பட் என்னைக்கெல்லாம் நான் ரொம்ப மூடியா ரொம்ப டிப்ரெஸ்டா இல்ல நம்ம ரொம்ப தனியா இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு யார்ட்டையும் பேசக்கூடாது பழக்கூடாது நான் நினைக்கும் போதெல்லாம் நான் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல என்னோட தப்பான ஹேபிட்ஸ்ல போய் பண்றதோ இல்ல வந்து என்னோட மென்டலி நான் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம இருக்கிறதோ ரொம்ப டிப்ரெஸ்டாவோ ஸ்ட்ரெஸ்டாவோ தான் நான் மாறிட்டு இருந்தேன் என்னோட லைஃப்ல. ஸோ ஃபைனல் திங் விச் இஸ் won't come to your side. ஆக்சுவலி வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு ஆரான்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆரா, ரைட்? இப்போ நீங்க வந்து நிறைய நல்ல ஹேபிட்ஸ் பண்றீங்க, நீங்க ரொம்ப ஒரு குவாலிஃபைடான ஒரு நல்ல ஒரு பர்சனா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நல்ல பர்சன் சென்ஸ் உங்களை நீங்க ப்ராப்பரா பாத்துக்கிறீங்க, ஓகேவா அப்படின்னு வச்சுப்போமே. நீங்க ரொம்ப நீடியா இல்லாம இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆராவை பீப்புளால ஃபீல் பண்ண முடியும். they will feel you easily. பட் இதுவே வந்துட்டு நீங்க ரொம்ப நீடியா இருக்கீங்க, கேர்ள்ஸ் வேணும், பணம் வேணும், பேர் ஆல்மோஸ்ட் அது எல்லாமே வேணும் தான், பட் அது எப்பவுமே அது பின்னாடி மட்டுமே ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ won't get that. அது வரும் பட் பாதிலே போயிடும். கேர்ள்ஸ் விஷயத்துலயுமே இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து ரொம்ப நீடியா இல்லாம ஒரு பர்சன் ஓகே ஃபைன், நான் வந்து சில பேர்லாம் வந்து வாக்கிங் போறதே வந்து ஜிம் போறதே வந்து இல்ல வந்து மால் போறதே வந்து சைட் அடிக்கணும் அப்படிங்கிறது. நீங்க ஜாலியா இருக்கணும், நீங்க ஃபன் பண்ணணும், நீங்க ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போங்க, அங்க இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன் சண்டே அன்னைக்கு ஈவினிங்ல. அப்படியே நானும் வாக் போயிட்டு இருந்தேன். அப்போ என் கூட இன்னொரு பொண்ணு இருந்தாங்க.
ஒரு பையன் வந்து நாயை வச்சுட்டு வந்து வாக்கிங் வந்துட்டு இருந்தாப்ல. அவர் மேபி என்னை விட இன்னொரு 2-3 வயசு மூத்தவர். எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இந்த சைட்ல வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நாங்க வந்து லெஃப்ட்ல நடந்துட்டு இருந்தோம், அவங்க ரைட்ல நடந்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் ஏதோ வந்து அவனுமே நாய் வச்சுட்டு வந்துட்டு சும்மா அவங்க கிட்ட ஏதோ ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா, அது அவங்களுக்கு பிடிக்கல போல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு என் பக்கம் என் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த என் கூட வந்துட்டு இருந்த பொண்ணு என்ன அவங்க உங்க கூட வராங்க அப்படி கேட்டாங்க. தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஃபைன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆரா இருக்குல்ல, ஒரு பொண்ணுக்கு ஈஸியா உங்களோட ஆராவை ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்ககிட்ட அவங்க சேஃபா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியாதவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்க உங்க பக்கத்துல மேக்ஸிமம் ஆஃப் டைம் இருக்கும்னு நினைப்பாங்க. உங்க பக்கத்துல இருக்கும்னு நினைப்பாங்க. பிகாஸ் அது ரொம்ப சேஃபா இருக்கு, உங்ககிட்ட ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமா வரும். மேபி நீங்க அவங்க கூட இன்டிமேட்டா இருக்கலாம், செக்ஸ் வச்சுக்கலாம், அதெல்லாம் வேற. பட் அதையும் தாண்டி உங்ககிட்ட நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்றேன். அதாவது ஸ்டேஞ்சர்ஸா இருக்கிற பொண்ணுங்க கூட மேக்ஸ் ஆஃப் டைம் உங்க கூட இருக்கணும், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் உங்க பக்கத்துலயாவது வரணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஆரான்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் இதை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா போய் புக்ஸ் படிச்சு பாருங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களோட ஆரா எப்படிப்பட்ட ஒரு பர்சனை அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்குங்க. அதனாலதான் பீப்புள் வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா பீப்புளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நீங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கீங்கன்னா பீப்புளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி, நீங்க ரொம்ப பான் பாக்குறீங்க, ரொம்ப இது எல்லாத்தையுமே பீப்புளால ஈஸியா சம்திங் நம்மளோட பிரெயினே அப்படி உருவாக்கப்பட்டதான், நம்மளோட ஒரு ஒரு மென்டாலிட்டி அப்படிதான் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம். ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தரை பார்த்தாலே சொல்லலாம் அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லை அவன் ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கானா அப்படிங்கிறத. ஸோ அப்போ இப்போ மேபி நீங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இருக்காங்க, பேசணும்னு நினைக்கிறீங்க, போறீங்க அப்படின்னா மேபி உங்களை பார்த்தோன்னே அவங்க விலகி போறாங்க அப்படின்னா ஷீ இஸ் நாட் குட் ஃபார் யூ, ரைட்? அவங்க ரொம்ப ரொம்ப ஆக்வர்டான ஒரு பர்சன், நீங்க ஹாப்பியான ஒரு பர்சன். நீங்க எப்பவுமே ஹாப்பியான பர்சன் தான் அட்ராக்ட் பண்ணணுமே தவிர அவங்க அழகா இருக்காங்கிறதுக்காக போய் பேசுறது வந்து இந்த தப்பை மட்டும் மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸ் வந்து பண்ணாதீங்க. பாய்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த பண்ற தப்பே ஒரு ஆவரேஜா இருக்கிற பொண்ணை போயிட்டு ரொம்ப ப்ரெடிஸ்டலைஸ் பண்ணி அப்படியே ரொம்ப தூக்கி இங்க வைக்கிறது. நான் நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 குவாலிஃபைட் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் போய் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாமே வந்து ஒரு பிக்கர் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்க எல்லாமே வந்து கேர்ள் டு த நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால ஈஸி அப்ரோச்சபிள். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் காம்படிஷன். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன், ஒரு நீங்கள் வந்து லைஃப்ல அவங்க கூட இருக்கிற நினைக்கிற ஒரு பர்சன், மேபி கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஹை வேல்யூ பர்சனா வந்து ரொம்ப ஒரு டிமாண்ட் இருக்கிற பர்சன், அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹையர் வேல்யூவா இருக்கிற ஒரு பர்சனா போய் ஃபைன் பண்ணுங்க. சும்மா இந்த காம்படிஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கேர்ள் டு த நெக்ஸ்ட் டோர் இந்த மாதிரி பொண்ணுங்க அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will face a huge amount of failures in your life. சீரியஸா நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ கேர்ள்ஸ் கூட எப்படி பேசுறது, கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி 6 kgs கோட் டு டாக் டு கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு கோர்ஸை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இட்ஸ் கால்டு BOOTAP பூட் டேப். என்னோட பூட் டேப் மெத்தட் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லிங்க், உங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் கோச்சிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா செகண்ட் லிங்க் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ வீடியோ கன்சல்டேஷன். தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என் கூட கோச்சிங்ல கண்டினியூ பண்ணலாம். 7 days வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. தென் உங்களுக்கு பிடிக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களோட அமௌண்ட், ரைட்? ஃபைனலி என்னோட கேஜிஎஸ் வாரியர் பிரதர்ஹுட் இங்க 99 rupees. இங்க ஃப்ரீ கோர்சஸ், அந்த கோர்ஸ் கூட அங்கே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ஆக்சுவலி என்னோட கம்யூனிட்டியில. பட் நீங்க நார்மலா கோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 199. பட் என்னோட கம்யூனிட்டியில 99 தான் மந்த்லி பே பண்ற மாதிரி. இஃப் யூ நீட் திஸ், ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின் திஸ். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this video.